ஓகே. இதுவும் வந்து கிட்னி எசன்ஸ் உடைய விஷயம் தான். ஓகேங்களா? மேம் கவர் பண்ணது இல்லாத மற்ற திங்ஸை வந்து நான் கூட கவர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கிட்னி எசன்ஸ்ன்னு பேசணும். அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும். அப்ப அதை நம்ம பார்க்க முடியுமா அந்த கிட்னி எசன்ஸை? கிட்னியை வந்து இப்போ எப்படி நம்ம மீட்லாம் வாங்குறப்ப கிட்னி வாங்குறோம், கட் பண்ணி சமைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கிட்னி எடுத்து கட் பண்ணி போட்டா அங்க எங்கேயாவது அது இருக்குமா கிட்னி எசன்ஸ்? அதெல்லாம் இருக்காதுப்பா. இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு எனர்ஜி எனர்ஜி ஃபார்ம். கிட்னி எசன்ஸ்ங்கிறது ஒரு எனர்ஜி ஃபார்ம். அதை நம்ம வந்து அனாட்டமிக்கலா பார்க்க முடியாது. ஓகே. ஆனா அதை வந்து நிறைய இடத்துல கோல்டன் 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 எல்லா புக்லயும் அதை ரெஃபர் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அந்த எனர்ஜி வந்து லூஸ் ஃபார்மேட்ல கிடையாது, டைட் ஃபார்மேட்ல இருக்கு. எனர்ஜி டென்ஸா இருக்கும், அவ்வளவு அழுத்தமா அது அப்படியே டைட்டா ஹோலா அது எங்கேயோ கிட்னில ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் அதை வந்து அதை ஒரு சாலிட் ஓகே. மாதிரி எடுத்துக்குவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா ஹனி லைக் லிக்விட், கோல்டு மாதிரி, கோல்டு காயின், இந்த மாதிரியான வார்த்தைகள்ல இந்த கிட்னி எசன்ஸ் சொல்றாங்க. இன்னொரு அர்த்தம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து சேர்த்து வைக்கிற மாதிரி இந்த பேரண்ட்ஸோட எனர்ஜி அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து சேர்ந்து கோல்டு காயின் மாதிரி அது எங்கேயோ இருக்குது. நம்ம அவசரத்துக்கு எப்படி போய் வட்டி கடலை வைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி டிஃபிஷியன்சி நடக்கும்போது இந்த கிட்னி எசன்ஸ் இருந்து தான் போய் எனர்ஜி புடிங்கிட்டு வரும் பாடி. ஓகேங்களா? அதனால இந்த கிட்னி எசன்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஒரு கோல்டு காயின் மாதிரி. சரி, ஓகே. இப்போ இந்த கோல்டு காயினை வந்து நான் எப்படி வெளில எடுப்பேன்? அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிட்னி எசன்ஸ் நம்ம உடம்புல பிறக்கும் போது அம்மா அப்பா கிட்ட இருந்து சேர்ந்து வருதா? அம்மா வந்து யாங்கு, அப்பா வந்து இந்தியன் வச்சுக்கிறோம், ரைட் லெப்ட்னு மாதிரி வச்சுக்கிறோம். இப்ப சேர்ந்து ஒரு குழந்தையோட கிட்னி ஃபார்ம் ஆகும்போது அந்த கிட்னியில உள்ள எசன்ஸோட 70% ஆவரேஜ்லயே வந்து இந்த எசன்ஸ் இருக்கும். இது பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரீ ஹெவன் எசன்ஸ் இல்லைன்னா ப்ரீ நேட்டல் எசன்ஸ் சொல்றாங்க. ஓகே. இது வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு அவங்க கிட்ட இருந்து நமக்கு கொடுத்தது. சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. அப்படி சொல்றோம். இல்ல இப்ப நம்மளுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகும் போது இந்த கிட்னி இதுதான் அதிகமா இருக்கா? கிட்னி எசன்ஸ் தான் ஆமா. அதிகம், எனர்ஜி தான் கிட்னி அதிகமா எசன்ஸ் வருதா? தான் வரும். ஆமா. ம். ஓகேங்களா? இது 70% ஆவரேஜ்லி நமக்கு இந்த கிட்னி எசன்ஸ் இருக்கும் ஒரு கிட்னி உள்ளக்குள்ள. மீதி 30% வந்து நமக்கான ஒரு ஸ்லாட். அது வந்து நம்மளுடைய ஃபுட்டு, நம்மளுடைய தண்ணி குடிக்கிறது, எனர்ஜி எப்படி யூனிவர்ஸ்ல இருந்து வாங்கிக்கிறோம், நம்ம லைஃப் ஸ்டைல் பொறுத்து இந்த 30% எசன்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் அந்த 70-30 நம்ம சொல்றோம். அப்போ நம்ம தலையெழுத்து எப்படி இருக்குன்னா 70% நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து வாங்கினதான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். அவங்களுக்கு நல்லதா ஒழுங்கா இருந்தாலும் இல்லாட்டி சரி. நம்மளுக்கு ஒழுங்கா இருக்காது. ஆமா. நமக்கு தோன்ற ஒவ்வொரு எண்ணங்களுக்கு பின்னாடி மூல காரணம் பாத்தீங்கன்னா அவங்கதான் இங்கேனா இருப்பாங்க. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அதை நம்ம எப்படி அவுட்கமா மாத்துறங்கிறது என்ன ஆகும், இந்த 30% வச்சு நம்ம அதை பண்ணிக்குவோம். அப்போ வாழ்க்கையை நம்ம மாத்துறதுக்கான நம்ம ப்ராபபிலிட்டியே 30% தான். அதான் கரெக்ட்டுமா. அதனாலதான் நிறைய நம்மளால மாத்த முடிய மாட்டேங்குது. இப்ப மாத்த புரிஞ்சு முடியல. போச்சு எனக்கு. ஓகே. ஆனா இந்த 30% மாத்திட்டோம்னா நம்ம பிள்ளைங்கள ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நம்ம மாத்திரலாம். ஆனா அவங்களுக்கு அது எப்படி போகும், 70-ஆ போகும். ஓகே. அதான் கிட்னி எசன்ஸ் உடைய ஓகே. பவர். இததான் நாம என்ன சொல்றோம், இத வந்து போஸ்ட் நாட்டல்னு சொல்றோம். அதாவது இல்லைன்னா வந்து போஸ்ட் ஹெவன் எசன்ஸ் அப்படின்னு வந்து டெர்மினாலஜில அவங்க சொல்றாங்க. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஓகே. இப்போ நம்ம புக்ல படிக்கும் போது இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? ஜென்ரலா வந்து என்ன சொல்றேன், ஒரு ஹியூமனுக்கு ரைட் கிட்னி வந்து அம்மாவுடைய சாரமும் லெஃப்ட் கிட்னி வந்து அப்பாவுடைய சாரமும் இருக்கும்னு சொல்றாங்க. தப்பா சொல்றேன். ரைட் கிட்னி அப்பாவோட சாரமும் லெஃப்ட் கிட்னி வந்து அம்மாவோட சாரமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ம். இப்போ ம். ஒருவேளை ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கிட்னி டொனேஷன் பண்றாங்க ம். அப்படின்னா இந்த கிட்னி எசன்ஸ் வந்து அவங்களுக்கு குறையும். லைஃப் டைம் ஸ்பேனே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும்னு அக்ரிமெண்ட் போட்டு தான் சர்ஜரி பண்ணுவாங்க. ஆக்சுவலா எனக்கு ஓகே. இது வரைக்கும் கிட்னி மேல மதிப்பே இருந்தது இல்லம்மா. இன்னைக்குதாம்மா மதிப்பே வருது. கிட்னியா? அது எதுக்கே நமக்கு தெரியாது, சும்மா இருக்குது இல்ல ரெண்டுமே. லிவர வந்துட்டு பயங்கரமா நினைச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அது பயங்கரமா ஆஹ் 500 அந்த டைப்ஸ் ஆஃப் வேலை செய்யுது. அதனால வந்துட்டு இதான் பயங்கரமா இருந்தது. ஏன்னா இப்ப நிச்சயமா கிட்னிய மதிச்சதே இல்ல நானு. இன்னைக்குதான் அந்த கிட்னி மேலயே ஒரு மதிப்பே வருது. ஆமா, கரெக்ட். நம்ம 2 விஷயம் ஸ்பிளீனையும் அதே மாதிரிதான்ல. ஸ்பிளீனு, கிட்னி எல்லாம் நம்ம ஒரு விஷயமாவே கருதுனது அந்த இல்ல. ஸ்க்ரீன் எல்லாம் எனக்கு இப்பதான் இந்த அக்குபஞ்சர் வந்தப்ப அதெல்லாம் ஒண்ணு இருக்குதுன்னு தெரியும். அது மாதிரி தெரியாது அக்யூபஞ்சர் ஆக்சுவலா. வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியுது இல்ல. ஆமா. இந்த இப்ப விளையாட்டுக்கு சொல்லுவோம் மூளை என்ன கிட்னி கிட்னிலயா நிச்சயமா இருக்குன்னு. சொல்றேன். கிட்னிய நான் இவ்வளவு மதிச்சதே இல்ல.
ஆமா, இத பத்தி நீங்க இன்னும் கத்துக்க நிறைய மதிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் பாருக்கு அந்த நேரத்துல இப்போ. அதான் சொல்றேன். ஆமா. அப்ப வந்து நம்ம புக் படிக்கும் போது சில டேர்ம்ஸ் வந்து மாறி மாறி கொடுத்திருப்பாங்க. கிட்னி எசன்ஸ், கிட்னி ஷீ, ஷீனா இந்த கியூஐன்னு கொடுக்குறது ஷீ, கிட்னி ஷீ, கிட்னி இன், கிட்னி யான். இதெல்லாம் இவ்வளவு 4 பேர் இருக்கு. 4த்துக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு நல்ல எல்லாமே ஒரே கேள்வியா? அர்த்தம் தானே. நாம நினைச்சுப்போம் கண்ணு முன்னா சர்க்கியூட் மாதிரி எல்லா இடத்தும் சுத்திக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான்ப்பா, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேர் சொல்லிட்டாங்க. என்ன யாங்குனா ஹீட், இன்னுன்னா கோல்டு, நம்ம நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்குவோம். ஆனா அந்த மாதிரி கிடையாது. கிட்னி எசன்ஸ்ங்கிறது வந்து ஒரு டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதை வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ண முடியாது, ஓகேவா? அதை வந்து நீங்க கிட்னி ஷீயா மாத்தணும். கிட்னி ஷீங்கிறது வந்து ஒரு ஃப்ளோவிங் எனர்ஜியா மாறுது. நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கோல்ட் காயினா இருக்கு, அதை வந்து சேட்டுக்கிட்ட கொடுத்தோம்னா காசா மாத்தி கொடுப்பாரு, லிக்விடா மாத்தி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு வேலை வந்து நடக்கணும். ஓகே, அப்பதான் நீங்க வந்து எனர்ஜி ஃபார்மேட்டுக்கு உடம்புக்கு தான் சப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இனிஷியலா ஒரு பாடி என்ன பண்ணும், போஸ்ட் நேட்டல் எசன்ஸ்ல இருந்து தான் உடம்புல எல்லா வேலையும் அது நடக்குது. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி நடக்குதுன்னு. ஒரு பாடி எனர்ஜிக்கு போஸ்ட் நேட்டல் இருந்தா எடுக்க ஆரம்பிக்கும். சரியா? அது எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்மளுடைய ஓன் எனர்ஜிங்கிறதுனால எடுத்துடலாம். ஆனா அதை எடுத்து 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 நம்ம காலி பண்ணிட்டோம்னா அதுக்கு இப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள போய் கையை வைக்கும். இப்ப அது டென்ஸா இருக்கு. அப்ப அது எடுக்கிறதுக்கு அது எப்படி அது நம்ம அலோவ் பண்ணுது, எப்படி எடுப்போம் அப்படின்னா, ஒரு பாத்திரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கால்ட்ரன் மாதிரி. ஓகே, அதுதான் கிட்னின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள இந்த கோல்டன் லிக்விட் இருக்கு. ஓகே, அத வந்து நான் இப்ப வேப்பரா மாத்தினாதான் என் உடம்புல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அப்ப அங்க நம்ம என்ன செலுத்துவோம், ஒரு ஹீட் செலுத்தணும். இந்த ஹீட் தான் அந்த கிட்னியோடைய இன் எனர்ஜி, யாங் எனர்ஜி. ஓகே, அப்ப கிட்னியோட யாங் எனர்ஜி அது சூடுபடுத்தும் போது எவாபரேட் ஆகுது, அப்படி எடுத்துக்கலாமா? எவாபரேட் ஆகுதுன்னா அதுல இருந்து கொஞ்சம் கடன் எடுத்துக்கிறீங்க நீங்க. இப்போ உங்களது நீங்க காலி பண்ணியாச்சு, என்னென்னமோ பண்ணி காலி பண்ணியாச்சு கிட்னி எனர்ஜிய. ஆனா இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தெரியாது. தெரியும் எப்பனா ஒரு சிம்டம் வச்சு டயர்டா இருக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது இந்த அப்பனா கிட்னி உள்ள போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? டயர்ட் ஆகாத வரைக்கும் ப்ரீ நேட்டல் போஸ்ட் நேட்டல்ல நாம எனர்ஜி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். டயர்ட் ஆகுதுன்னா ப்ரீ நேட்டல்குள்ள நான் போயிட்டேன், என் அம்மா அப்பாவோட கடன் வாங்குறேன்னு அர்த்தம். இப்ப நான் அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கன்வெர்ட் பண்ணனா, ஹீட் கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அதுதான் வந்து கிட்னி யாங் எனர்ஜின்னு நான் சொன்னேன். கிட்னி யாங் எனர்ஜின்னா அப்ப உடம்பு என்ன பண்ணும், ஏதோ ஒரு ஹீட் பண்ணுது. இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹீட் பண்ணுது. ஹீட் பண்ணும்போது அந்த அந்த லிக்விட் ஹீட் ஆகி கொஞ்சமா வேப்பரா மாறி இந்த இப்பத்திக்கு வச்சுக்கோன்னு கொஞ்சம் கொடுக்குது. நம்ம எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றோம். ரியல் டைம்ல இந்த ப்ராசஸ் நடத்துறது யாருன்னா உங்க மூச்சு காத்து. ஓகே, இது வந்து அப்ப எப்படி இது அந்த மூச்சு காத்து எடுக்குதுன்னா, இதுதான் நம்ம டயப்ராமேட்டிக் பிரீத்திங் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். மேல் மூச்சு எடுக்காம அடிமூச்சு எடுக்கும் போதுதான் இந்த ஹீட் வந்து உள்ள போய் எக்ஸஸா நீங்க தேவையான எனர்ஜியை நீங்க எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அப்ப இது இது நிறைய யார் பண்றாங்க இந்த ஆக்டிவிட்டி? நிறைய மூச்சு எடுக்கிற ஆக்டிவிட்டி வந்து எங்க நடக்கும் நமக்கு தெரியும். விளையாடுறவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ், ஜிம், ஒர்க் அவுட், எக்ஸலென்ட். செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, கரெக்ட். வேற இவங்க எல்லாம் பண்றாங்க இல்லையா? கரெக்ட். அப்ப வந்து அந்த அந்த மூச்சு வந்து கீழே வரைக்கும் போனாதான் இந்த ஆக்டிவிட்டி நடந்து நம்மளால அந்த எனர்ஜியை எடுத்துக்க முடியும். சரிங்களா? இதுக்கு சேஃபா பண்ணக்கூடிய மெத்தட் பிராணாயாமா மெத்தட். அதாவது நீங்க ரெகுலேட் பண்றீங்க. சோப்பு காரணம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம அந்த ஹீட் கேக்குதா மைல்டஸ்ட் ஹீட் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த பிராணாயாமா யூஸ் பண்றோம். பிராணாயாமானா அப்படி கிடையாது, நீங்க நார்மல் பிரீத்திங்கே ப்ராப்பரா பண்ணா அது டயப்ராமேட்டிக் பிரீத்திங்கா தான் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க வந்து நார்மலாவே எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ப்ரீநேட்டல்குள்ளே போக மாட்டாங்க, போஸ்ட் நேட்டலே அவங்க ஃபீல் பண்ணிக்குவாங்க எனர்ஜியை. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த ஓன்யாங்கே ஃபில் ஆயிடும். ஆனா அப்படி பண்ணாத போது என்ன பண்றாங்கன்னா ப்ரீநேட்டல்குள்ள போறாங்க. இது பொதுவா யார் அஃபெக்ட் பண்ணு பாத்தீங்கன்னா ஜிம்லாம் போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது பெரிய பாதிப்பு. ஏன்னா ஒரு மசில் பில்டப் ஆகுறது வந்து த்ரூ அவுட் த லைஃப் வந்து அந்த அந்த சின்ன எசன்ஸ்ல இருந்து நமக்கு மசில் எல்லாம் பில்ட் ஆகுது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா நார்மலையும் மீறி ஒரு மசில் பில்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அது எங்க இருந்து வருதுன்னா இந்த கோல்டுன்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அவங்க உருவுறாங்க. அனாவசியமா உருவுறாங்க. நீ 6 பேக் இல்லைன்னா உன்னை யார் அடிக்கிறா? யாரும் கிடையாது. யூ ஆர் ஆல்ரெடி ஹெல்த்தி, நீ அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனா இப்படி எடுத்துட்டே இருப்பாங்க.
எடுக்க எடுக்க அது என்ன பண்ணா குடுக்கும். நீ எடுத்தன்னா குடுக்கதான் செய்யும். ஒர்க் அவுட் பண்றப்ப நீ பர்ன் பண்ற. உனக்கு எனர்ஜி வெளியில வரும். எனர்ஜி என்ன பண்றாங்க? மசில்ல நீ ஸ்டோர் பண்ற. மசில் எடுத்துக்கும். ஆனா இது எங்க போய் அடி வாங்கும்னா, எடுக்க 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 எங்க உனக்கு முக்கியமா தேவை? ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல உனக்கு முக்கியமா தேவை, அங்க அடி வாங்கிரு. அடி வாங்கிடுது. ஓ கரெக்ட். அதனாலதான்ப்பா நிறைய டைவர்ஸ் நடக்குது. புரிஞ்சு போச்சு. ஆமா. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்தா திடகாத்திரமா இருப்பான். டைவர்ஸ் ஆயிடும். ஆனா நம்ம என்னென்னமோ நினைப்போம். ஆனா அங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். பேக் எண்ட் ரீசன் இது ஓகே. இது வந்து முக்கியமான ரீசன் இது. ஆனா இதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. அப்படி அப்ப கிடையாது. டெஸ்டோஸ்டெரான் நிறைய இருக்கு, எங்களுக்கு அங்கேயும் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நல்லா தான் இருக்கும். பீக் போயிட்டு அப்படியே டவுன்ஃபால் ஆயிரும். அந்த மாதிரி நடக்கும். அதான் இந்த அதனால வந்து கிளாஸ முதல்ல கவுன்சிலர்ஸ்க்கு கொடுக்கணும். இல்ல இந்த கிளாஸ கவுன்சிலர்ஸ்க்கு கொடுக்கணும். அவங்களுக்கு அப்பதான் எல்லாம் அவங்க தெரியும். ஆனா கவுன்சிலிங் சொல்ல பண்ணும்போது மாட்டாங்க, சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க. சொன்னா பெரிய கார்ப்பரேட் இஷ்யூ வரும். அதனால சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா இல்லக்கா, புரோட்டீன் அது பவுடர் எப்படி அப்பாவி. விற்க முடியும்? ஜிம் எப்படி சேல்ஸ் ஆகும்? இல்லம்மா, அதனால எவ்வளவு மனஸ்தாங்கள் வந்து எல்லா கிட்னி இது ஃபெயிலியர் அது கூட இல்ல. பிபி சுகர் எல்லாம் அதனால வருது. ஸ்ட்ரெஸ்ல ஆரம்பம் தானே. அதுக்கப்புறம் ஆமாமா. இது தாண்டி வந்து எல்லா எல்லாருக்கும் ஆர்கனும் தெரியும். இப்ப நம்ம வந்து லைசன்ஸ்டு கிடையாது, நம்ம தைரியமா பேசுறோம். லைசன்ஸ் இருக்கிறவன் சொன்னானா அவன் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. கரியர் அவுட் ஆயிடும். ஓகே புரியுதுங்களா நான் ஓகே சொல்றது? அது யாருக்கும் புரியுது தெரியாம கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா சொல்ல முடியாது. இப்ப கார்ப்பரேட் வருமாமா. அதனால வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்றதுதான். ஓகேவா? இந்த மாதிரி அந்த எசன்ஸை வந்து ஒரு அளவுக்கு மேல எடுக்கக்கூடாது. அதனாலதான் எக்ஸசைஸே வந்து மைல்டு எக்ஸசைசஸ், மூச்சு அதிகமா வாங்காம மைல்டு எக்ஸசைஸே நம்ம உடம்புக்கு போதுமானது. இட் ஹெல்ப்ஸ். ஓகே. அந்த பேக்லாம் வந்து அதுவே கிரியேட் ஆயிக்கும். உடம்பு கரெக்டா இருந்தா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி புரோட்டீன் பவுடர் கொடுத்து அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதிகமா அந்த கோல்டு எனர்ஜி நம்ம உருவக்கூடாது. அதிகமான செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது யூ நீட் மோர் எனர்ஜி. அப்போ நீங்க அததான் நீங்க எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதுல இருந்து. ஓகேவா? இது மாதிரி பண்ணக்கூடாது. ஆனா இதுதான் நம்ம நினைப்போம். இன்னொரு பயங்கரமா சூடாகிற ஆக்டிவிட்டி இருக்கு, மூளையை ஓவரா வேலை பார்க்க வைக்கிறது. எக்ஸாக்ட்லி. ஓகே. டூ மச் ஆஃப் லிசனிங், டூ மச் ஆஃப் சீயிங் சம்திங், ஃபோக்கஸிங், டூ மச் ஆஃப் டாக்கிங், இது எல்லாமே எனர்ஜி கன்சம்ஷன் தான். இது எல்லாத்துக்குமே இது எது பண்ணாலும் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பெருமூச்சு விடுவோம். கவனிச்சிருக்கீங்களா? வி கெட் டயர்டு. கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். ஒரு டீச்சரா இருந்தாலும் சரி, ஒரு லெக்சரா இருந்தாலும் சரி, சும்மா கவனிக்கிறோம், ஒரு சைடு அப்படின்னு அது வந்துருச்சுனாலே இண்டிகேஷன் வந்து கிட்னி எனர்ஜி அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் படிக்கிற குழந்தைகளுக்கு நீர் முதல்ல எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா நீர் பேலன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது. சரஸ்வதி படத்தையே பாத்தீங்கன்னா அவங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா, சின்மய முதிரை வச்சுட்டு நீர் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. இது போய் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கையில மாலை இருக்கும். ஏன்னா ஃபோக்கஸிங் கூட யூ நீட் டு பேலன்ஸ் யுவர் வாட்டர். அதனாலதான் இப்படிதான் வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. சரஸ்வதியோட படத்துல போய் பாருங்க. சரியா? சோ இது வந்து இந்த மாதிரி எல்லாம் அதை வந்து எடுத்துருவாங்க. ஓகே. இப்ப நான் என்ன சொன்னேன்? கிட்னி எசன்ஸை வந்து கிட்னி ஷியா மாறி அது ஒரு வேப்பர் ஃபார்மேட்ல அப்படி கெஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வேப்பர் ஃபார்மேட்ல இருக்கு. அந்த வேப்பர் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, இன் யான் அப்படின்னு ரெண்டா பிரியும். சூடான சக்தி, கோல்டான சக்தின்னு ரெண்டா பிரியும். ஓகேங்களா? இதை வந்து புக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்னி இன் டிஃபிஷியன்சி, கிட்னி யாங் டிஃபிஷியன்சி அப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர கிட்னி யாங் இன்க்ரீஸ் அந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்றது இல்லை எங்கேயுமே. ஓகே. இது ரெண்டும் கம்மியானா என்ன ஆகும்? அது ஆப்போசிட்டா தானே வருது நமக்கு. இப்ப இது உங்களுக்கு ஜென்ரலா தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இப்ப கிட்னி இன்னுனா என்ன அர்த்தம்னா, கிட்னி கோல்ட்னஸ். கோல்ட்னஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிட்னி ஹீட் ஆனா என்ன ஆகும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யூரின் இரிட்டேஷன் இருக்கும், முடி ட்ரை ஆகும் இல்லையா? இதெல்லாம் காதுல பிரச்சனை வரும், காது சரியா கேட்காது, இதெல்லாம் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி கிட்னி யாங் என்ன பண்ணும்? கிட்னி யாங்னா என்னன்னா கிட்னி ஹீட்னஸ். கிட்னி ஹீட்னஸ் இல்லாம கிட்னி கோல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அடிக்கடி குளிர்றது, ஏசி போட்டா வேணாம்பாங்க, ஃபேனை போட்டா ஆஃப் பண்ணுன்றது. நான் இப்ப ஆன் பண்ணேன், ஆஃப் பண்றது. அந்த மாதிரி எனக்கு உள்ள இருந்து குளிருதுன்னு வாங்க சில பேர். உள்ள இருந்து குளிருதுன்னு வாங்க, நமக்கு புரியவே புரியாது அவங்க என்ன சொல்றாங்கன்னு. இதெல்லாம் வந்து அந்த யாங் டெஃபிஷியன்சி தான். அதே மாதிரி நோ செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட். யூ நீட் சம் ஃபயர் டு ஹேவ் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இது இந்த கிட்னி பேசும்போது இது நமக்கு ஜென்ரலா நம்ம படிச்சிருப்போம், அதனால பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுல வந்து இது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுங்கிறதுனால முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். என்னன்னா, ஒரு ரீப்ரொடக்டிவ் டிசைருங்கிறது வேற, ரீப்ரொடக்டிவ் அபிலிட்டிங்கிறது வேற. ஓகேங்களா? அதாவது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தன்மைங்கிறது வேற, பாலியல் உணர்வுங்கிறது வேற. ரெண்டு வேற வேற டிபார்ட்மெண்ட். ஆனா ரெண்டுமே கிட்னிக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கூட தெரியலப்பா, கிட்னி தான் இதுக்கு முக்கியமா கிட்னி ஒழுங்கா பாத்துக்கணும்ப்பா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தன்மை அதை வந்து குடுக்கறது வந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு வந்த எசன்ஸ்.
ஓகே. ஆனா ஒரு பாலியல் உணர்வு எனக்கு எப்படி இருக்குங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஷீயா நீ எப்படி 50% கன்வெர்ட் 30% பண்ற அத பொறுத்து இருக்கு. கிட்னி யாங்க பொறுத்து இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே. அதான் நம்ம நிறைய பேர் தெரியும். பேசுறப்ப நம்ம என்ன சொல்றோம், என்ன 10 புள்ள பெத்துட்டாங்க, அந்த அம்மா சும்மா சும்மா அவரை கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படிம்பாங்க. ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெண்டும் வேற வேற. இன்னமும் அந்த அர்த்தம் தெரியாம நம்ம வந்து அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்க நம்ம புரியாம கவுன்சிலிங் கொடுப்போம். ரெண்டும் வேற வேற. நீ 100 பிள்ளை கூட பெத்துக்கலாம். ஆனா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அம்மாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் வேற வேற. ரெண்டும் வேற வேற டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ். ஓகேவா? இது இது வரைக்கும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்க ஒரு எசன்ஸ வந்து டிசையரா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எஃபர்ட் கொடுக்கணும். அதாவது அந்த எசன்ஸ ஷீயா மாத்தணும். அப்பதான் அது டிசையரா வெளியில வரும். ஓகே தானா? அப்ப எப்படி நான் அதை கொடுப்பேன்னா இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், பிராணாயாமா பண்றது, ஒரு ஒர்க் அவுட் பண்றது, ஆக்டிவா பண்ணி பாடியை கொஞ்சம் வார்மா வச்சுக்கிறது தான் இந்த செக்ஷுவல் டிசைரை இம்ப்ரூவ் பண்றதுக்கான மெத்தட். ஓகே தானா? முதல்ல இதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும்ப்பா, கல்யாணம் ஆகுதுக்கு முன்னாடி எல்லாருக்கும். இதெல்லாம் முன்னாடி இருந்தது. அப்பெல்லாம் நல்லதா இருந்தாங்க. அதுதான் அதுக்கு அதெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த என்னதுக்கு காலத்துல அப்புறம் ஒழுங்கா தான் இருந்தது. இப்ப எல்லாம் டிகிரி படிக்கிறாங்க, அது PhD வரைக்கும் படிச்சாலும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அது நம்ம பார்ப்போம். அதை அதனாலதான் பத்தி நிறைய நம்ம பிரச்சனை வருது. இல்ல அது இது ஆக்சுவலா நான் வந்துட்டு இது ஒரு சப்ஜெக்டாவே எடுத்து இந்த குழந்தை பிறக்காததுக்கு, இந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செக்ஸுவல் வந்துட்டு சரியாக பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்க இல்லாததுக்கு, இதுக்கே ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் தனியா ஆரம்பிக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் யாருமே பேச மாட்டேன்றாங்க. அது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஆக்சுவலா. ரொம்ப சில டாக்டர்ஸ் தான் மேம் அதை பத்தி உண்மையா மனசாட்சி உள்ளவங்க சொல்றாங்க. ஆனா எந்த எந்த டாக்டருமே டாக்டரும் சொல்றதே கேட்கறது கிடையாது. இல்ல. நீ நார்மலா போனீன்னா நீ என்ன சொல்றியோ அதுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அது ஆமா. ரூட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்க. ஆனா அவங்க இப்ப எல்லாரும் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்னு போனா எல்லாரும் கூட விருப்பப்பட்டுதான் அந்த மெடிசனை எடுத்து படிக்கிறாங்க. ஆனா அவங்க அப்படி பண்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ட்ரபிள் பேக்ல இருக்கும். நம்ம அதை யோசிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாரும் ஒரு உயிரை நம்ம காப்பாத்தணும்ன்ற எய்ம்ல தான் அதை எடுக்கிறாங்க. ஒரு +2 முடிச்சு கரெக்டா? அப்படி இருக்கிறவங்க அப்படி ஒரு தப்பு பண்றாங்கன்னா அப்ப அந்த இடத்துல ஏதோ நடக்குது இல்ல. இல்லம்மா, அந்த மாதிரி நீ சொல்ற கான்செப்ட்ல 10% தான் எடுக்கிறாங்க. மீதி பேர்ல மதிப்புக்காக எடுக்கிறாங்க. பணத்துக்காக மதிப்புக்காக ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க. சும்மா கதை. அது இப்ப கரெக்ட் தான். அரசியலுக்கு ஒரு காலத்துல சர்வீஸ் பண்ண வந்தாங்க. இப்ப அதுக்காக வராங்க. அதே மாதிரி தான் டாக்டர்ஸ் கூட 10% டாக்டர்ஸ் தான் உண்மையா வராங்க. மீதி பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, மதிப்பா சொல்லிக்கிறதுக்கு. நான் 2 மாசம் முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த பொண்ணு வந்து டாக்டர். அவங்க அப்பா அம்மா வந்து டாக்டர் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் இப்போ ஒர்க் பண்ண எல்லா இடத்துலயுமே எல்லாருக்கும் வந்து பணம் பணம் பணம்னு அலையிறாங்க. எனக்கு இனிமே டாக்டர் மாப்பிள்ளையே வேண்டாம். எனக்கு இதுக்கு இருக்கிற பணம் போதும். நான் அதுக்கு ஏத்த மாதிரி சம்பாரிச்சுக்கேன். நிம்மதி இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் கிளினிக் ஆரம்பி, அதாவது ஒரு டீல் மாதிரி ஆயிடுச்சு. அது டாக்டர் மேரிங் அனதர் அது பெரிய டாக்டர். பிசினஸ். அவன் வந்து ஒரு படிக்கும் போது நம்ம எவ்வளவு ஒரு பெரிய ஒரு லட்சியத்தோட ஒரு ஜாயின் பண்ணோம் இந்த கோர்ஸ, ஒருத்தர் ஒரு லைஃப் இது பண்ணணும்னு. ஆனா அது பாதி முடிச்சிட்டு இருக்கு, வெளியில வரும்போது மாறி போச்சு எல்லாமே. நம்மளுக்கு வந்து எவ்வளவு பணம் பண்ணுவோம், நம்ம என்ன கிளினிக் ஆரம்பிப்போம், இப்படிதான் ஆயிடுச்சு தவிர அந்த மெயின் கொள்கையே விட்டாச்சு. அதனால எனக்கு இன்னொரு பையன் டாக்டர் பையன் வேண்டாம் சொல்லிட்டு சிம்பிளா ஒரு பையனை போய் புடிச்சு கல்யாணம் பண்ணிடுச்சு. அவங்க எல்லார் பேசும் சரியாவே இல்ல. அந்த மாப்பிள்ளை வீட்டு, அந்த பொண்ணு வீட்டுல அவங்க அம்மா அப்பா யாருக்குமே பிடிக்கல. ஆனா அது அப்படியே ஸ்ட்ரிப்பா நின்னு கல்யாணம் பண்ணிடுச்சு. இப்ப எங்க பொண்ணுடைய நாத்தனார் கூட அப்படிதான். அவளும் டாக்டர் தான். அவ என்ன சொல்லிட்டா, 2 பேரும் ஓடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க வீட்டுல ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க டாக்டர். ஏன்னா அவங்க வீட்டுல நிறைய டாக்டர்ஸ் தான் இருந்தா. அந்த பொண்ணு சொல்லிச்சு, 2 பேருக்கும் குழந்தைய ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். 2 பேரும் ஓடிட்டு இருந்தோம்னா குழந்தைய எல்லாம் பாத்துக்க முடியாது, கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட இதே மாதிரிதான் பண்ணாங்க அவளும். அது நிறைய நம்ம பாக்குறோம். இப்ப நான் ஒரு சில டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது அவங்க நம்ம பேஷண்ட் உட்கார்ந்து இருந்தாலும் பிசினஸ பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, அங்கங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பிசினஸ். இது மட்டும் இல்லாத அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்க்கலாமா இல்ல? ஓகே. அப்ப வந்து இதுதான் வந்து இப்ப கிட்னி எசன்ஸ் பத்தி ஒரு ஹைலைட்டா நம்ம அனாட்டமி பார்த்தோம். அது கிட்னி எசன்ஸ்ங்கிறது வந்து டைட்டா இருக்கும். அதை நம்ம லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது கோல்டு ஹார்ட்னு பிரியுது. இப்ப கோல்டு ஹார்ட்னு யார் யாருக்கு டிஃபிஷியன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற சிம்டம்ஸ் நமக்கு இருக்கு. பொதுவா நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணது வந்து இந்த லிம்ஸ் ஜாயின்ஸ்ல பெயின் இருக்கு அப்படின்னா கிட்னி கோல்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா போன்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை கிட்னின்றதுனால அது இருந்ததுன்னா நம்ம வந்து வாதம் அப்படின்னு படிக்கிறோம். நீங்க இன்னும் டீப்பா போனோம்னா எப்படி அந்த வாதம் அதிகமா இருக்குன்னா கிட்னி ஒரு ரீசன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வந்து எரிச்சலா இருக்குன்னு சொல்லுவாங்க. திடீர்னு எரியுது அப்படின்னு லிம்ஸ்ல சொன்னாங்கன்னா
அப்ப கிட்னி ஹாட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சிம்பிள், தண்ணி குடிச்சு சரி பண்ணுங்க, அவ்வளவுதான். கிட்னி கோல்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொடுத்து பாடியை ஹீட் பண்ணி சரி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான் சொல்யூஷன். இப்ப ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஃபுட்டா நம்ம எடுக்கணும்னா இப்ப கிட்னி நல்லா பாத்துக்கணும், ஃபுட்டுன்னு எடுக்கணும்னா எப்படி அது நம்ம ஃபுட் என்ன செக்ஷன்ல எடுக்கலாம்? நான் உங்களுக்கு சொல்றேன், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபுட் செக்ஷன். ஓகே தானா? இப்ப வந்து ஒரு ஆர்டர் நமக்கு இருக்கு, ஓகேங்களா? அந்த கிட்னியோட டிஃபிஷியன்சி தெரியறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. ஏன்னா அது என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து போன் மேரோக்குள்ளதான் அந்த எசன்ஸ் போய் சேருது அப்படின்னு சொல்றாங்க. அது நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி அது போகுது, எப்படி அந்த ரூட்டு அப்படிலாம் யோசிச்சு எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, போன்ல போகுதுன்னு சொல்றாங்க. போன்ல இருந்து மசிலுக்கு. அந்த எனர்ஜி வந்துட்டு போன் மேரோ போதா? ஆமா, அந்த ஓகே கிட்னி ஓகே. ஷீன் நம்ம சொல்ற எனர்ஜி என்ன பண்ணோம், போன் மேரோக்கு தான் முதல்ல போய் சேருதாமா. சரியா? அந்த போன் மேரோ ஓகே. தனக்கு தேவை எனர்ஜியை முதல்ல எடுத்து வச்சுக்கும். எடுத்து வச்சுட்டு மீதி எனர்ஜியை மசிலுக்கு கொடுக்கும். சரியா? இந்த மசில்ஸ் என்ன பண்ணும், தனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கும். மீதியை ஸ்கின்னுக்கு கொடுக்கும். ஸ்கின்னுக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு மீதியை ஹேருக்கு கொடுக்கும் கடைசியா. கடைசியா தான் கொடுக்கும், அதுக்கு தெரியும். இப்போ வந்து நமக்கு ஹேரோட டெக்ஸ்டர் வச்சு கிட்னியோட ஹெல்த்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப தேவிகா மேம் ஹேர்லாம் பக்கவா இருக்கு. பார்க்கும் போதுலாம் இந்த கிட்னி எனர்ஜி நல்லா தான் இருக்கு இவங்களுக்கு. புரோட்டீன் இல்லம்மா, இப்ப புரோட்டீன் தானே சொல்லுவாங்க. ஆக்சுவலா புரோட்டீன் தானே ஹேருக்கு. அப்ப இதுக்கும் கிட்னிக்கும் புரோட்டீனுக்கு கனெக்ஷன் இருக்கு. கண்டிப்பா இருக்கு, லிங்க் இருக்கு. ஆமா, நான் சொல்றேன் உங்களுக்கு ஃபுட் செக்ஷன்ல சொல்றேன். சரியா? அந்த மாதிரி வந்து இதுதான் ஆர்டர். இதுவே வந்து முடிஞ்ச அளவுக்கு பாடி அலர்ட் பண்ண ட்ரை பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும். அட்ஜஸ்ட் பண்ணி இல்லைன்னா என்ன பண்ணனா, இந்த இடத்துலதான் வந்து ஆன்டி கண்ட்ரோலிங் சைக்கிள் ஆக்டிவேட் ஆயிடும். அதாவது ஒரு மூலகம் இன்னொரு மூலகத்தை கட்டுப்படுத்தும் நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து ரிவர்ஸ்ல எடுக்கும். ரிவர்ஸ்ல எடுக்கும் போது தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து காம்ப்ளிகேட் ஆயிரும், ஈஸியா இருக்காது. அப்ப என்ன பண்ணும், இந்த ஹேர் என்ன பண்ணும், ஸ்கின்ல இருந்து நியூட்ரியன்ட்டை உரிய ஆரம்பிக்கும், ரிவர்ஸ்ல எடுக்கும். இப்ப ஸ்கின் என்ன பண்ணும், மசில்ஸ்ல இருந்து உரிய ஆரம்பிக்கும். மசில்ஸ்க்கு அப்புறமா கடைசியா போனுக்கு போய் உரிய ஆரம்பிக்கும். போன்ல வலி வந்தா நம்ம தாங்க மாட்டோம். ஆனா அப்பதான் நம்ம பெரிய இஷ்யூவா நம்ம வந்து போவோம் டாக்டர் கிட்ட. ஆனா நம்ம ஆல்ரெடி இவ்வளவு போயிட்டு இப்படி வந்துருச்சு சீரியஸ்னஸ். அப்ப முடி நம்ம ட்ரையா இருக்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே சம்திங் ராங் நமக்குள்ள. ஸ்கின் சரியா இல்லைன்னா நம்ம ஓகே சம்திங் ராங். உடம்புல அங்கங்க வலி வருது, அங்கங்க பிடிக்குதுன்னா ஓகே சம்திங் ராங் அப்படின்னு நம்ம பாத்துக்கணும் போன் வரதுக்கு முன்னாடியே. சம்திங் மீன்ஸ் கிட்னி ராங். கிட்னி ராங். ஆமா, கிட்னி தான் இந்த இடத்துல கிட்னி எசன்ஸ்னா அவங்க நீர் மூலகத்தையே சொல்றாங்க, கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் சேர்த்து சொல்றாங்க. சரியா? இது வந்து நம்ம பாத்துக்கணும். அப்புறம் வந்து ஃபுட்டு நான் ஒரு பாயிண்ட் இருக்கு, அது போர் அடிக்கும், அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ இந்த கிட்னி எசன்ஸை வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதை நம்ம பண்ணலாம்னா நமக்கு கொடுத்ததை நம்ம பண்ண முடியும். சரிங்களா? பேரண்ட்ஸ் கொடுத்ததை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அது டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா? இப்ப நமக்கானதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னா, புரோட்டீன். கிட்னிஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டியது புரோட்டீன். ஓகேங்களா? இந்த புரோட்டீன் சோர்ஸ் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா கிட்னி பீன்ஸை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி கிட்னி ஷேப்ல உள்ள பல்சஸ், லென்டில்ஸ், பருப்புகள் எல்லாமே கிட்னிக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த பருப்பை எப்படி நான் கேஸ் இல்லாம சமைக்கிறேன்றது வேற டிபார்ட்மெண்ட், அதை தனியா பாத்துக்கோங்க, அனலைஸ் பண்ணிக்கலாம், அது வேற டாபிக் தனியா போயிடும், அது நம்ம தனியா பேசிக்கலாம், அது பெருசா போயிடும், அதை பத்தி நம்ம பேசணும்னா. ஓகேயா? இல்லன்னா என்னை மாதிரி இடுப்பை பிடிச்சிட்டு உட்காந்துரும். காரமணி கூட யூஸ் பண்ணலாம். காரமணி யூஸ் பண்ணலாம், அந்த ஷேப்ல உள்ள எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து தேவிகா மேம் ஆல்ரெடி சொன்னாங்க, நமக்கு இப்போ இந்த குளிர்காலத்துலதான் வந்து நமக்கு, ஏன்னா குளிர்காலங்கிறதே ஈரமான காலம், கிட்னிக்கான காலமும் அதுதான். ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன வெஜிடபிள்ஸ் சொன்னாங்க, கேரட், பீட்ரூட், வேர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சொன்னாங்க. வரும். இப்போ வேர் வெஜிடபிள்ஸ், அதாவது ரூட்டுக்கு கீழே போற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வரும். ஆமா, இது எல்லாமே அபானா ஃபுட் நேச்சுரலி. கேரட், பீட்ரூட் எல்லாம் அபானா ஃபுட். ஓகே, அபானா ஃபுட்னா நம்ம எக்ஸ்கிரீஷனை செக்ரேட் பண்ணக்கூடிய ஃபுட். ஓகேங்களா? மோஷன் நல்லா ஃப்ரீயா போகும், கேஸ் ரிலீஸ் ஆகும். அப்புறம் நிறைய சொல்லுவாங்க. அது இதெல்லாம் இயற்கையாவே பாருங்க, கரெக்டா இந்த குளிர்காலத்துல அது முளைக்குது மேம் சொன்ன மாதிரி. இப்ப உங்களுக்கு லிங்க் ஆகுதா ஏன் அப்படி முளைக்குது? அப்ப நம்ம அதை சாப்பிட்டாலே உடம்பு நல்லா தான் இருக்கும். சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அது பேர்ல ரூட் வெஜிடபிள்ஸ், அதாவது ரூட் சக்கராக்கான வெஜிடபிள்ஸ் இதெல்லாம். ரூட் சக்கரா எனக்கு வீக்கா இருக்குன்னா நான் என்ன எடுத்துக்கணும்? வெஜிடேரியன் சோர்சஸ்லன்னா கேரட், பீட்ரூட், கிழங்கு விட்டுடுங்க, அது ஒரு மாதிரியான கேஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ்.
ஸ்ப்ரவுட்ஸ்ல ஏன்னா அந்த ரூட்டோட இருக்கிற அந்த ஸ்ப்ரவுட்ஸ் பச்சை பச்சை பயிறு இதெல்லாம் வந்து ரூட் சக்ரா எனேபிள் பண்றதுக்கான ஃபுட்ஸ்.